ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா? அங்க வந்து டைம் பாஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கல. அதனால நாங்க தனியா வந்து ஒரு டைம் பாஸ் பண்ண போறோம். விடுகதை சொல்லி விளையாட போறோம். வரீங்களா? நீங்களும் இதுல ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு விடுகதை கேட்கிறேன், ஓகேவா? அடர்ந்த காட்டுக்குள் ஒரு பூச்சி, அது என்ன? இவ்வளவு நேரம் யோசிக்கிறான். பேனா? கரெக்ட். சரி, இப்ப நீ ஒண்ணு சொல்லு. ஊரெல்லாம் சுத்துவான், வீட்டுக்குள்ள வர மாட்டான். ஊரெல்லாம் சுத்துவான், வீட்டுக்குள்ள வரமாட்டான். செருப்பு. செருப்பா? சூப்பரு, செருப்பு. ஆமா, ஊரெல்லாம் நம்ம போட்டு போவோம், வீட்டுக்குள்ள போட்டு போக மாட்டோம்ல. ஆமா, செருப்பு கரெக்ட். நீ ஒரு விடுகதை சொல்லு. கடித்தால் இனிக்கும், அடித்தால் வலிக்கும். பழமா? அடித்தால் ஆப்பிளா? கரும்பு. கரும்பா? ஆமா ஆமா, அடிச்சா வலிக்கும், கடிச்சா இனிக்கும். சூப்பரா, சரியான விடுகதையா சொல்றாடா. வெரி குட் பாய். அப்ப இப்ப நான் ஒண்ணு சொல்லவா? எங்க போனா? இரு, விடுகதை சொல்லிட்டு போவா. அங்க போய் போர் அடிக்கும்ல. இப்ப நான் ஒரு விடுகதை சொல்றேன். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? கரும்பா? வெண்டைக்காய். கரும்பா? வெண்டைக்காய். எப்படி கண்டுபிடிச்ச? வெண்டைக்காய் தான். அதுதான் குட்டி குட்டியா முத்து மாதிரி இருக்கும். அது என்னது? விதைதான் முத்து. பச்சை பெட்டினா வெண்டைக்காய். அப்படி கண்டுபிடிச்சா இல்ல குத்து மதிப்பா சொன்னியா? எனக்கு டவுட்டா இருக்கே உன் மேல. இல்ல, சின்ன சின்ன முத்தா இருக்கு, தின்றுக்காது. பரவாயில்ல, பசங்க பிரில்லியண்டா இருக்காங்களே. சரி, இப்ப நீ சொல்லு, ஒரு விடுகதை சொல்லு. நானே சொல்லவா? மறந்துட்டனே. நீ ஒரு விடுகதை வச்சிருக்கேன்னு சொன்னீல, அதை சொல்லு. வெயிலுக்கு விசிறி தருவான், பசிக்கு பழம் தருவான். விசிறி தருவானா? விசிறு மட்டையா? பனை மரமா? தென்னை மரமா? நீயே ஏன்டா ஆன்சர் சொல்ற? யாரா? சரி விடு. தென்னை மரமா? எப்படி தென்னை மரம்? விடுகதை சொல்லி அவனுங்களே ஆன்சர் சொல்லிடுறானுங்க. அது எப்படின்றத இப்ப யோசிச்சுட்டு இருக்கானுங்க. யாரோ விடுகதை சொல்லியிருக்காங்க, அதை எடுத்துட்டு இங்க சொல்ற. ஆனா எப்படி எல்லாம் தெரியாது உனக்கு. எப்படி தென்னை மரம்னா விசிறுனா அது தென்னை மரத்துக்கு அடியில நின்னா காத்து வரும், அதானே? அதனால அது விசிறி. பசிக்கு எப்படி பழம்? தென்னை மரத்துல ஏது பழமே வராது. அப்புறம் எப்படி நீ தென்னை மரம் சொல்ற? தென்னை மரத்துல தேங்காவும் இளநீர் தானடா வரும். இவன் என்ன சொன்னா, விசிறிக்கு வந்து உடம்புக்கு விசிறி தருவான். பழ மரத்துல இருந்தா பழம் வராது. எல்ல சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றானுங்க. இவன் என்ன சொன்னா, அவன் என்னடா சொன்னா, ஃபர்ஸ்ட் விசிறு மட்டைன்னா எப்படி சொன்னான்? ஃபர்ஸ்ட் விசிறி மட்டை தருவான், அப்புறம் பசிக்கு பழம் தருவான்னு சொன்னான். தென்னை மரம்னு அவனே சொல்லிட்டான். இங்க வா நீனு. யாரு உனக்கு இந்த இதை சொன்னா? தவல் பெட்டியா? என்ன தவல் பெட்டி? அந்த விடுகதையை சொல்லணுமா? இவனுக்கு எல்லாம் விடுகதை சொல்ல சொன்னா நானே வந்துட்டு விடுகதையை சொல்லி நானே பதிலும் சொல்லணுமா? இங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விடுகதை நான் வந்துட்டு நான் வச்சிருக்கேன். அதை சொல்லட்டா? கண்டுபிடிக்கலான்னு பாப்போமா? மறந்துட்டேனே. என்ன இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றது? இரு, நல்ல விடுகதடா. ஒரு நெல் குத்துனா வீடெல்லாம் உம்மி, அது என்ன? தேங்காய் எண்ணெயா? இத பேரு வேற. இந்த பேரு நெல் இருக்காங்க, விவசாய நெல்லு தானே இதெல்லாம். அதுல ஒரு நெல்லை எடுத்து வீட்டுல இப்படி போட்டோன்னு வச்சுக்கேன், வீடெல்லாம் உம்மி ஆயிடும். அது என்ன? கண்டுபிடி. இப்ப நீ கண்டுபிடி, இல்ல நீ கண்டுபிடி. வயலா? இல்ல, தப்பு. இந்த ஏரியா அந்த ஏரியா ஆள் ஏரியாவிலே ஐயா இல்லடா. விடுகதை யாரோ சொன்னதையா சொல்ல? பாஸ் விடு. நீ பாஸ். நீனு வயலா? இப்ப சொல்லவா? விளக்கு. எப்படின்னா, ஒரு தீக்குச்சி கொளுத்துறமா, விளக்க ஏத்துறமா, வீடெல்லாம் வெளிச்சமாவுதா? அதான். ஒரு நெல் போட்டா வீடெல்லாம் உம்மி. இப்படி இருக்குதுடா விடுகதை. நீ சொல்ல அதே மாதிரி ஒண்ணு தெரியாதது. ஊரெல்லாம் போடுவான், ஆனா நம்மளுக்கெல்லாம் காலையில சூடாகும். அது காஞ்ச உடனே தான் நம்ம போகலாம். அது என்ன? ரோடு தானே?
வீடெல்லாம் ஊரெல்லாம் போடுவான். ஊரெல்லாம் போடுவானா? அது காஞ்ச உடனே நம்ம போவோமா? விடுகதை எப்படி சொல்றான் அவரு? இங்க வா தம்பி இங்க வா, பிரேம்குள்ள வா. எங்க போனா? எங்க வீட்டுக்கா? ஆண்டா நீ ஏன் ஒண்ணு அடிச்சுக்கிற? இங்க வா, எங்க போற? சொதப்பலடா. நம்ம வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அப்பனா என்ன செய்யணும்? விடுகதை நீ சொல்லணும். இல்லன்னா காமெடியான ஒரு விடுகதை ஒண்ணு சொல்றியா? சொல்லு. தாடி வச்சுக்கிட்டு வீடியோ பண்றதை விட தாடி வளர்க்குறோம், அப்புறம் ஏன் அவங்களே வெட்டுறாங்க? ஏன்னா தாடி வளர்ந்தா இங்கெல்லாம் குத்தும், அதனால வெட்டுறாங்க. குத்துதுன்னா அப்ப லேசா வளர்ந்தோடனே சேவிங் பண்ணிடணும். இல்ல பிளேட் வச்சு இழுத்துடணும். ஏன் வளர்க்குறாங்க? திரும்பியும் கொஞ்சம் நிறைய வளர்க்குறாங்க. அப்புறம் ஏன் திரும்பி கொஞ்சம் நிறைய வளர்க்குறாங்கன்னா அவங்களோட தாடி வளர்க்குறாங்க. என்ன இருக்கு, கோயிலுக்கு வளர்க்குறாங்களா? ஐ எம் ரைட்டா? வெட்ட அழுவும். என்னது வெட்ட அழுவுமா? வெங்காயம். வெங்காயமா? விடுதலை உங்களுக்கு எங்கேயாச்சும் கேட்க தெரியுதாடா? வெட்ட அழுவுமா? வெட்ட நம்ம தான் அழுவோம். வெட்டினால் அவன் சாவான், வெட்டினால் எனக்கு தண்ணீர் வரும் கண்ணில். வெங்காயம். அதான் வெங்காயம் சொல்லி அதை க்ளோஸ் பண்ணியாச்சுல. திரும்ப இவர் புதுசா உள்ள அதை எடுத்து வெங்காயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. இங்க வா, நீ ஃப்ரேம்குள்ள வா. ஃபர்ஸ்ட் உன்னோட ஃப்ரேம்குள்ளே தெரியல. கவுண்டமணி மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ற பாத்தீங்களா தம்பி? பயங்கரமான ஆளு. வருங்கால டிஎஸ்பி வேற இவரு. பால் இருக்கும், அதுக்குள்ள ஒரு தண்ணி இருக்கும், அது குடிச்சா நம்மளுக்கு எல்லாம் நல்லது. அவன் யார்? தண்ணி. நல்லா இருக்கே. மரத்தில் இருப்பான். மரத்தில் இருப்பான். இளநீர். எப்படி யோசிக்கிற மாதிரி? என்ன சொன்னா கேள்வி எனக்கு புரியல. மரத்தில் இருப்பான், பானையாக இருப்பான், அதுக்குள்ள தண்ணீர் மாதிரி இருப்பான், எண்ணெய் மாதிரி இருப்பான். ஆனால் நம்மளுக்கு நல்லதா? அது என்ன? இளநீர். வெரி குட், நல்ல ஆன்சரை கண்டுபிடிச்சீங்க. கேள்வி அவன் அது கேட்கறதுக்குள்ளேயே இவன் ஆன்சர் கண்டுபிடிச்சேன். அப்படியே கேட்கறது நான் கேட்ட பத்தியா? யாருமே கண்டுபிடிக்கல பேரு. அந்த மாதிரி கேட்கணும்டா கேள்வினா. ஆர்வப்படாத, ரொம்ப ஆர்வப்படாத. இரு, அடுத்து ஒரு விடுகதை நான் சொல்றேன் பாரு. கொண்டை வைத்திருப்பான், 3 கண்களில் பார்ப்பான். அவன் எப்படி கண்டுபிடிக்கிற? சால்ட் வாட்டரா? என்ன சால்ட் வாட்டரு? உப்பு தண்ணி தான் சால்ட் வாட்டரு. நம்ம சிலுக்குறாங்க. தம்பி ரொம்ப ஹைப் ஆயிட்டாங்க 2 பேரும். என்ன இது தளபதியா? தளபதி விஜய் மாதிரி இப்படி பண்றாங்க. இப்ப வர கில்லி ரீரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் பாத்தீங்களா? துணிவா? ஆமா. துணிவு எப்ப ரீரிலீஸ் ஆனது? இன்டர்வியூ முதல்ல போட்டுறாங்கல்ல. எங்க? அங்க போடுறாங்க. யாரு? பாத்து இந்த டக்கெட் நவுத்தி விடு. அத கழட்டாதடா. ஏண்டா? இப்பொழுது என் அண்ணன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? விடுகதை சொல்லுவான். சரி கூட, அது இங்க இருந்தாலே சவுண்ட் கேக்குதா? என்ன கட் பண்ணி விடணுமா? சரி, இங்க வா. அது தானாவே கட் ஆயிடும். இப்போ ஒரு எண்டு கார்டு ஒண்ணு பேசுண்டா. புஷ்பா டான்ஸ். தம்பி இப்ப உங்களுக்காக புஷ்பா டான்ஸ் ஆடி காட்டுவான். புஷ்பா டான்ஸ் எப்படி ஆடுவாங்க? புஷ்பா டான்ஸ். ஃபயர் டான்ஸ். கை தட்டி விடுங்க. சூப்பர். புஷ்பா டான்ஸ் ஆடிட்டியா? இப்ப நீ என்ன டான்ஸ் ஆடுற? டான்ஸா? தேங்காய் டான்ஸ் எந்த படத்துல வரும்? தேங்காய் டான்ஸ் ப்ரோ. என்னடா நான் பார்த்தது இல்லடா தேங்காய் டான்ஸ். எப்படா? புள்ளிங்கோவா? நான் எந்த படத்துலயுமே பார்த்தது இல்ல. எப்படி தேங்காவா? எங்க ஆடுவாங்க? இது ஆல்பம் சாங்லையா? தேங்காவா? நான் பார்த்ததே இல்லையே. திடீர்னு மேல ஏறி நிக்கிறான். சரி, முனிஸ் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடும். என்ன டான்ஸ்? சரி, புஷ்பா டான்ஸ் செம்மையா ஆடில. இப்ப இந்த டான்ஸ் ஆடு. கில்லி படத்துல இருந்து ஒரு டான்ஸ் ஆடு.
கில்லு கட்டையத்தோடு என்னோட கில்லு போய் காது யாரோ யாரு வேணும் ஒரு கட்டையதானே. ஐயோ பயங்கரமான டான்ஸா இருக்குது. என்ன இது ஜீப்பு போதா? ஜீப் ஊரு ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டு. ஜீப் ஊரு ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டு. அர்ஜுனர் வில்லு அந்த பாட்டா? ஆமா ஹிந்தில வரும். எப்பயும் விஜய் ஓட்டு தான் கெத்து. விஜய் ஓட்டு தான் போடலாம். ரெண்டு ஓட்டு போட்டீங்க கை வெட்டிடுவான். கைய வெட்டுவியா? அப்படி சொல்லக்கூடாதுடா. ஓட்டு போறது அவங்க விருப்பம் தானே. நம்ம எப்பயும் விஜய் தான் கெத்து. அடுத்த பொட்டி படம் வெத்து போலீஸ் தான் கெத்து. போலீஸ் தான் கெத்தா? போலீஸ்ல எந்த போலீஸ் கெத்து? டிஎஸ்பியா? ஐஏஎஸ். ஐஏஎஸ். சரி ஐஏஎஸ் படிச்சாக்கா போலீஸ் ஆகலாமா வேற எதாவது ஆகலாமா? ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆகலாம்டா. ஐபிஎஸ் படிச்சாதான் போலீஸ் ஆகலாம். ஓகேவா? தெரிஞ்சுக்கிட்டியா? சரி ஓகே டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இதோட வீடியோ க்ளோஸ் பண்றோம். ஜாலியா போயிட்டு அடுத்தது ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்துட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஆமா நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போ. பொங்கல். வீடியோ ஆஃப் பண்றதுல இருக்காங்க அவன். பொங்கல், இட்லி, பூரி, சப்பாத்தி, இன்னொன்னு நூடுல்ஸ் மாதிரி ஏதாவது வச்சாங்களா? அது என்னது? அது சேமியா. சேமியா இல்லடா, அது நூடுல்ஸ்டா. அது அடுத்து வடகரி. என்ன சொல்லிட்டு இருக்கான்டா? முடி நல்லா வளருமா? எப்படி வளரும்? கையால வளரும். முனிஸ் நீ என்ன சாப்பிட்ட? அங்க வா. வடகரி சாப்பிடுங்க. நீ என்ன சாப்பிட்ட? வடை, பூரி, இட்லி சாப்பிடல. கேசரி நல்லா இருந்ததா? பேசிட்டு இருக்கும்போது பேனே எடுத்துட்டாடா தலையில இருந்து. பேனே எடுத்து குத்திட்டு இருக்கான் பாரு. ஐயோ இப்படி வந்துட்டே தெரியல. இப்படி சொல்லிட்டு இருந்தானா பேசிட்டு இருந்த என்ன கிடைக்குதுன்னு எடுத்து பார்த்தா உண்மையான பேன் வந்து எப்படா என்றா கண்ணே பேனே எடுத்து குத்தி விட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது. அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காட்டா. இப்ப என்ன உனக்கு வீடியோ கட் பண்ண அவ்வளவுதானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து இதை இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.